Hi everyone. இன்னைக்கு நம்ம have and has எங்க பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்லி தரேன். இதுல first sentenceல ஒரு blank கொடுத்திருக்கேன் பாருங்க. I dash watch. I dash இந்த இடத்துல என்ன போடணும்? I have a watch. இந்த இடத்துல has போட கூடாது. ஏன் போட கூடாதுன்னா ரூல் பாருங்க. I, we, you, they இதுக்கெல்லாம் have போடணும். He, she, it இதுக்கெல்லாம் has போடணும். So அந்த ரூல் படி இப்ப நீங்க இந்த எக்ஸசைஸ் செய்யுங்க. He dash two brothers. இந்த இடத்துல என்ன வரும்? have ஆ has ஆ? இந்த இடத்துல has தான் வரும். He has two brothers. இந்த he she'க்கு எல்லாமே நீங்க has போட்டு பிராக்டிஸ் கொடுங்க. அடுத்து இந்த question ஃபார்மட்ல நம்ம என்ன பண்ணணும்? Do you dash brothers? இந்த இடத்துல has போடலாமா? போடக்கூடாது. Do ஃபார்மட்ல எப்பயுமே do you have தான் இங்க வரணும். அதுதான் சரி. ஸோ நீங்க சொல்லலாம் ஆன்சர் do you have brothers? உனக்கு அண்ணன் இருக்கிறாங்களா அப்படின்னா எஸ் ஐ ஹாவ் பிரதர்ஸ். நோனா நோ ஐ டு நாட் ஹாவ் பிரதர்ஸ். இந்த டு நாட் அப்படின்றதுக்கு அடுத்து ஹேஸ் போடக்கூடாது, ஹேவ் தான் போடணும். அடுத்து பாருங்க டஸ் ஷீ. இதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீ ஷீட் யூஸ் பண்றதுனால நம்ம என்ன போடணும்னா டஸ் போடணும். இந்த இடத்துல என்ன போடணும்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஹேஸ் போட்டுறாதீங்க. பதில் நம்ம சொல்லும் போது மட்டும்தான் ஹேஸ் வரும். கொஸ்டின்ல டஸ் ஷீ ஹாவ் 2 eggs அப்படின்னு கேட்கலாம். அவங்ககிட்ட 2 eggs அந்த பொண்ணுகிட்ட இருக்கான்னு கேட்கிறோம். அப்ப பதில் எஸ் ஷீ ஹேஸ் 2 eggs. இங்க நம்ம ஹேஸ் போடணும், ஹாவ் போடக்கூடாது. ரொம்ப முக்கியமானது ஹீ ஷீட் எல்லாத்துக்குமே ஹேஸ் போடுங்க. ஐவி யூ தேக்கெல்லாம் ஹாவ் போடுங்க. இந்த யூசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். இன்னும் நம்ம நிறைய வீடியோஸ் இதில் பார்க்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.